இந்த மக்கள் தொடர்பு முகாம்ன்றதே அரசுடைய நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு சென்றடைந்ததா இல்ல அதை பற்றிய விவரங்கள் அனைத்தும் மக்களுக்கு சென்றடைந்துள்ளதா என்பதை பார்ப்பதற்காக தான் ஒவ்வொரு துறை அலுவலர்களும் இங்க உங்களை சந்திச்சு ஒவ்வொரு பஞ்சாயத்து தோறும் உங்களை பார்த்து உங்களுக்கான அனைத்து உதவிகளும் தக்க நேரத்தில் சரியான முறையில் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். எல்லா துறையில இருந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டால் போட்டிருக்கிறாங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மக்கள் நலத்திட்ட பணிகள் குறித்தும் உங்களுக்கு வழங்கக்கூடிய அரசு மூலமாக வழங்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களையும் குறித்து இங்க அந்தந்த துறை அலுவலர்கள் உங்களுக்கு ஏற்கனவே பேசியிருப்பாங்க. எனவே எல்லா துறையிலும் மூலமாக எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன திட்டத்தின் கீழே நீங்க தகுதியாறீங்களோ அந்த திட்டத்துல நீங்க எல்லாரும் இணைந்து பயன்பெறுமாறு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஏதேனும் அது குறித்த சந்தேகங்கள் இருந்தால் நீங்க இப்போது கேட்கலாம். இப்ப எல்லாரும் துறையில உள்ள எல்லா நலத்திட்டங்களை பத்தி சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நம்மளுடைய சமூகம் முன்னேறதுக்கு என்ன தேவை, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். முதல்ல நமக்கு சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் நொடி இல்லாமல் சிறந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமா வாழணும்னா நம்மளுடைய கிராமத்தை, உங்களுடைய ஊராட்சி பகுதியை நீங்க சுகாதாரமான தூய்மையான ஒரு பகுதியா வைக்கணும். இது அரசு நிர்வாகம் நினைத்தால் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. ஒவ்வொரு தனி மனிதனும் எப்ப நினைக்கிறானோ அப்பதான் இந்த ஒரு தூய்மையை நம்ம எட்ட முடியும். எல்லாருக்கும் தெரியறதுன்னா நம்ம வீடு எவ்வளவு சுத்தமா இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறோமோ அதே அளவு நம்மளுடைய தெருவும் நம்மளுடைய பகுதியும் சுத்தமா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். வீட்டுல இருக்கிற குப்பையை கொண்டு ரோட்ல கொட்டிட்டா நம்ம வேலை முடிஞ்சிச்சு நம்ம நினைக்க கூடாது. எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு கடமை இருக்கு, சமூகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை. தூய்மை சுகாதாரம் என்றது நம்மளுடைய வீடுல ஆரம்பிச்சு நம்மளுடைய முழு பகுதிக்கும் மாநிலத்துக்கும் நாட்டுக்கும் போக வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் நம்மளுடைய சமூகத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. உங்க குப்பைய உங்க வீட்டுல இருந்து வெளியே கொண்டு கொட்டுறது உங்க வேலை இல்ல. அந்த குப்பையை எங்க கொட்டணுமோ அங்க கொண்டு போய் கொட்டுங்க. இல்லைங்க வீடு வீடா உங்க பஞ்சாயத்துல வாங்கிட்டு போறாங்கன்னா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்து இருந்து சேர்த்து வச்சு அதை கொடுத்துருங்க. நம்ம அப்படியே போற வழியில தெருவுல வீசிட்டு போறது அந்த மாதிரி செய்யாதீங்க. இது செய்யறதுனால என்னென்ன பிரச்சனை வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு நிமிஷம் அதை நின்று சிந்திக்கிறதுக்கு நமக்கு யாருக்கும் நேரம் இல்லை. நம்ம வீடு சுத்தமா இருக்கா, நம்ம வீட்டோட குப்பையை வெளியே கொட்டிட்டோமா, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. நம்மளுடைய பகுதி தூய்மையா இருக்கிற நம்ம ஒவ்வொரு மனிதனும் நினைத்தால் மட்டும்தான் முடியும். அதனால அதை முதல்ல முக்கியமா பாருங்க. அப்பதான் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் அரசு எவ்வளவு எடுத்தாலும் அது சாத்தியப்படும். இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டெங்கு காய்ச்சல் எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்குது. ஆனா டெங்கு காய்ச்சல் மதுரையில கம்மியா தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கிறோம் அப்படின்னா அது நம்ம நல்லபடியா ஒரு சுகாதாரத்தை பேண முடியும். எனவே நீங்க எல்லாரும் அதை நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, பரவக்கூடிய அனைத்து வியாதிகளும் நம்ம எவ்வளவு தூய்மையா இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பரவாமல் நம்மளால கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதே மாதிரி இப்ப நம்ம காசு நோய் குறித்த விழிப்புணர்வு நம்ம மாவட்டம் முழுமையா கடந்த ஒரு 4 மாத காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. 100 நாள் கேம்பெயின் அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம். அதன்படி உங்க பகுதிக்கும் கண்டிப்பா வந்திருப்பாங்க. இருமலோ நீண்ட நாள் சளித்தொல்லையோ அந்த மாதிரி இருந்தால் பக்கத்துல இருக்க அரசு சுகாதார நிலையத்துக்கு போய் உங்களுடைய இதை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட் எடுப்பாங்க. எடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கான குணப்படுத்தக்கூடிய அனைத்து மருத்துவ வசதிகளும் நம்ம கிட்ட இருக்கு. அதனால முதல்லயே கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா குணப்படுத்த முடியும். எல்லாரும் அதனால ஆரம்ப நிலையிலேயே நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு போய் உங்களுடைய எந்த வகையான உடல் பிரச்சனையாக இருந்தாலும் உடனே அதுல போய் மருத்துவரோட ஆலோசனை பெற்று நீங்க எல்லாரும் நலமுடன் வாழுமாறு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது கல்வி. நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முன்னோடியான ஒரு மாநிலமாக திகழ்ந்துன்னா அதுக்கான அடிப்படையே நம்மளுடைய கல்விதான். கல்வி அறிவுல எவ்வளவு தூரம் முன்னேறிட்டு வரமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய மாவட்டம் முன்னேறும். நீங்க எல்லாருமே எல்லாருடைய பிள்ளைங்களையும் பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டீங்களா? எல்லாரும் சேர்த்தாச்சா? யார் வீட்லயும் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாம வீட்டுல இருக்காங்களா? டிராப் அவுட்ஸ் நமக்கு ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க படிக்க மாட்டேன்னு யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்களா?
தயவு செய்து பிள்ளைகளுக்கு அறிவுரை வழங்கி படிப்பின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்து அவங்கள உடனடியாக பள்ளியில சேருங்க. இடையில நின்ன குழந்தையாக இருந்தாலும் நாங்க பள்ளியில நம்மளுடைய அரசு பள்ளிகளில் அனைத்துலையும் அவங்கள நாங்க சேர்த்துக்கிறோம். எந்த குழந்தைக்கு எந்த உதவி வேணும்னாலும் கேளுங்க, உடனடியாக நம்ம அரசு பள்ளியில அவங்களுக்கு இடம் அளித்து அவங்கள பள்ளிக்கூடத்தை சேர்த்து நாங்க படிக்க வைக்க அரசு தயாராக இருக்கிறது. அதனால எந்த குழந்தையும் வீட்டுல இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க. உங்க குழந்தை 10ஆம் வகுப்பு மேல படிக்க மாட்டேன்னு சொல்றாங்களா, தொழிற்கல்வி இருக்கு, நமக்கு ஐடிஐன்னு இருக்கு. ஐடிஐல சேர்ந்து படிக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் 750 ரூபாய் மாதம் மாதம் ஸ்டைபண்ட் அரசாங்கம் கொடுக்குது. நம்ம ஃபீஸ் கட்டி படிக்கிற காலம் போய் இப்ப அரசு வந்து நமக்கு ஒரு ஸ்டைபண்ட் கொடுத்து நம்மள படிக்க வைக்கிறாங்க. அது போக நம்மளுடைய அரசு பள்ளியிலயோ அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலேயோ 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில நம்மளுடைய புதுமை பெண் திட்டம் மூலமாக பெண் குழந்தைகளுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக ஆண் குழந்தைகளுக்கும் மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். இந்த மாதிரி வந்து படிங்க, நாங்க பணம் கொடுக்கறோம்னு சொல்ற அரசு எங்கேயாவது இருக்குமா? நம்ம மாநிலத்துல இருக்கு. ஏன் அது கொடுக்கறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கல்வி மட்டும்தான் நம்ம சமூகத்தை முன்னேற்ற முடியும். ஒரு சிறந்த ஒரு சமூகமாக, முன்னேறிய சமூகமாக, உலகுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முன்னோடி சமூகமாக நம்ம திகழ முடியணும்னா அதற்கு கல்விதான் ரொம்ப அடிப்படை. அதனால எந்த குழந்தைக்காவது எங்கேயாவது படிக்கிறதுல பிரச்சனைகள் இருந்தால் எங்க கிட்ட வாங்க, நாங்க வந்து உங்களுக்கு கல்லூரிகளிலோ இல்ல பள்ளிக்கூடங்களிலோ இடம் வாங்கி தரது எங்களுடைய வேலை. நம்மளுடைய அரசு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் உங்களுக்கு கண்டிப்பாக இடம் கொடுக்கிறோம். தொழிற்கல்விக்கு சேர சொல்லுங்க. படிக்க 12ஆம் வகுப்பு நான் படிக்க விரும்பல, 10ஆம் வகுப்போட முடிச்சுட்டு ஏதேனும் ஒரு தொழிற்கல்வி கத்துக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்க விரும்புறாங்கன்னா சொல்லுங்க, நம்ம ஐடிஐல சேர்த்து விடலாம். அங்க வந்து உலக தரம் வாய்ந்த அனைத்து எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். அதனால மக்களை வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து தொடர்ந்து ஊக்கப்படுத்துங்க, கல்வியில சிறந்தவர்களாக வர்றதற்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு துறையின் சார்பாகவும் நிறைய நலத்திட்டங்களை வந்து அரசு நமக்கு அறிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த அனைத்து நலத்திட்டங்களிலும் நீங்க பயனாளிகளா பயன்பெறணும். அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும்ன்றது அந்த திட்டங்களை பத்தி சிறப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க. இப்ப அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை நம்ம மாநிலத்துல மட்டும்தான் கொடுக்குறாங்க. முதல் முறையா நம்ம மாநிலத்துலதான் அது வந்து செயல்முறைக்கு வந்தது. அந்த மகளிர் உரிமை தொகையில விடுபட்டவங்களுக்கு அடுத்த அரசு கூடிய விரைவில் அறிவிக்க போறாங்க. நம்மளுடைய நிதிநிலை அறிக்கையில அது குறித்து ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பு வந்து நம்ம மக்கள் அதில் வந்து பயன்பெற முடியும். அதுக்கும் தயாராக இருங்க. அடுத்து உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் கேட்கணும்னு நினைச்சது வந்து தேர்தல்ல வாக்களிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு இன்னும் 1 வருட காலத்துல தேர்தல் வரப்போகுது. இந்த பஞ்சாயத்துல உள்ள எல்லாருக்கும் தேர்தல் பதிவு பண்ணிட்டீங்களா? உங்களுடைய ஓட்டுகளை வந்து உங்களோட ரோல்ல உங்க பேர் இருக்குதா அப்படின்னு எல்லாரும் செக் பண்ணிட்டீங்களா? புதுசா 18 வயது நிரம்பிய குழந்தைகளுக்கு உடனடியாக இப்பவும் நம்ம வந்து மனு வாங்கிட்டு இருக்கிறோம். ஆன்லைன்ல நீங்க ஃபார்ம் 6 படிவத்தை கொடுத்து உங்க பேரை வாக்காளர் பட்டியல சேர்த்துக்க முடியும். ஏற்கனவே சேராம யாராவது இருந்தாலோ இல்ல வெளியூர்ல இருந்து இப்ப இங்க வந்திருக்கிறீங்கனாலோ அந்த ஊர்ல உள்ளதை நீக்கம் பண்ணிட்டு இங்க நீங்க வந்து சேர்ந்துக்கலாம். எனவே இந்த படிவங்கள் வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மாநிலம் வந்து இன்னொரு 1 வருஷத்துல நமக்கு வந்து தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வந்த அன்னைக்கு போய் என் பேர் இல்ல, அரசாங்கம் எனக்கு சரியா வாக்காளர் பதிவு பண்ணல அப்படின்னு அன்னைக்கு நீங்க பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 1 வருடத்திற்கு முன்னதாகவே நாங்க உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறோம். தயவு செய்து இப்பவே வாக்காளர் பட்டியல உங்க பேர் இருக்குதா அப்படின்றத இப்பவே செக் பண்ணுங்க. அது ஆன்லைன்லயும் செக் பண்ண முடியும். இல்ல உங்களுக்கு செக் பண்ண முடியல ஆன்லைன்ல, நீங்க அந்தந்த பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியல இருக்குதான்றது இப்பவே பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உடனடியாக படிவம் 6 கொடுத்து நீங்க சேர்த்துக்கலாம். இது ஓட்டு போடுற அன்னைக்கு என் பேர் நீக்கிட்டாங்க, எனக்கு ஓட்டு இருக்கு, எங்க அம்மாக்கு இல்ல, எங்க அப்பாவுக்கு ஓட்டு இல்ல, இல்ல எங்க வீட்டுல 4 பேருக்கு இருக்கு எனக்கு மட்டும் இல்ல அப்படின்றத அன்னைக்கு வந்து குற்றம் சாட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மளுடைய கடமை வந்து வாக்கு பதிவு பண்றது. அப்ப அதுல வாக்காளர் பட்டியல்ல பேர் இருக்குதான்றதையும் பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். மீண்டும் மீண்டும் நாங்க வந்து அறிவிப்பு உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். யாருமே அதை வந்து உரிய முறையில பதிவு செய்யறதில்லை. எனவே இப்பவே எல்லாரும் உங்களுடைய படித்த மக்கள், இங்க இருக்கக்கூடிய படித்தவர்கள் உங்களுடைய பிற உறவினர்களுக்கு, இங்க இருக்கிறவங்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்க. எங்க போய் பதிவு பண்ணணும்? நம்மளுடைய வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா பதிவு பண்ணலாம்.
அதனால எல்லாருக்கும் அதை சொல்லி எல்லாரும் பேரும் இருக்குதான்னு அந்தந்த ஊர்ல உள்ள தலைவர்களும் அந்தந்த ஊர்ல உள்ள பகுதியில படித்த மாணவர்களும் அதை நீங்க பயன்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம கிட்ட ஒரு ஒவ்வொரு ஊராட்சி தோறும் நமக்கு ஒரு விளையாட்டு கிட்டுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட்டு, ஃபுட்பால், பாஸ்கெட் பால், ஹேண்ட் பால், த்ரோ பால் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. டென்னிஸ் விளையாடுறதுக்கு எல்லாமே ஒரு கிட்டா கொடுத்துருக்காங்க. எல்லா ஊராட்சியிலயும் அது இருக்கு. இங்க உள்ளவர்கள் அதை பயன்படுத்துறீங்களான்னு தெரியல. ஒரு வருட காலம் ஆயிடுச்சு நம்ம அரசு அதை கொடுத்து பொதுமக்களுக்கும் அங்க உள்ள அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் பயன்படுத்துறதுக்கும் குழந்தைகள் பயன்படுத்துறதுக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சது அப்படியே இருக்கு. நிறைய ஊராட்சிகள்ல உங்க ஊராட்சியில அது செயல்முறைகளை இருக்குதான்னு தெரியல எனக்கு. நீங்க தயவு செஞ்சு இதுவரைக்கும் பயன்படுத்தலைன்னா உங்களுடைய பஞ்சாயத்து கிளர்க் இருப்பார் இல்லையா, அவரை போய் பாருங்க. பஞ்சாயத்து செக்ரட்டரிய பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த பால் எல்லா உபகரணமும் இருக்கு, விளையாட்டு சாதனங்கள் அனைத்தும் இருக்கு. அதை எல்லாரும் எடுத்து பயன்படுத்துங்க. நீங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல அந்த விளையாட்டு பொருட்கள் இல்லைனாலும் நீங்க அதையும் இந்த இடத்துல இருந்து எடுத்து பள்ளிகளுக்கும் அதை பயன்படுத்த முடியும். நம்முடைய வருங்கால பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்து சுகாதாரமும் கல்வியும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத உங்ககிட்ட வலியுறுத்தணும்ன்ற நோக்கத்துலதான் இந்த இதுல நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். பிற நலத்திட்ட உதவிகளையும் எல்லாரும் பயன்படுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இப்ப நீங்க கேட்கலாம். நீங்க கேட்கலாம், ஓப்பனா கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்கலாம், இல்ல அந்தந்த ஸ்டால் போட்டிருக்காங்க அங்க கூடவும் கேட்கலாம். யாருக்கேனும் ஏதேனும் சந்தேகம் இருந்தா கை தூக்குங்க, நாங்க அது சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா? ஏதாவது நலத்திட்டத்தை மேல